ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருமையை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பிம்பிள்ஸ் வந்த இடம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி வடு மாதிரி பதிஞ்சிரும். அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமெடி பனானா ஃபேஸ் பேக் தான். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ்னால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணிக்க முடியும். அதாவது பிம்பிள்ஸ் வந்த இடம் கருமையாக இருக்கும். பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் ஆழமாக குழி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு பனானாவை நான் முழுசாக எடுத்திருக்கேன். பட் நம்ம முழு பனானாவையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பாதி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெமடிக்கு பாதி பனானாவே போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பனானாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பனானா தோல் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் பிம்பிள்ஸை வர விடாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ பனானா தோலை நீங்கள் தூக்கி போட்ட வேண்டாம். பனானா தோலை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் எடுத்து கன்னத்தில் வச்சு அப்படி நல்லா உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல ரப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 5 minutes 10 minutes பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வரவிடாது. பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணும் இந்த பனானா. ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பனானாக்குள்ளே என்ன ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 tablespoon அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பியூட்டி ரெமடி பண்ணாலுமே கண்டிப்பாக நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணணும். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சேர்க்கவே கூடாது. அதாவது நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணி ரெமடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கஸ்தூரி மஞ்சள் தான் இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு இருக்கு இல்லையா, 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு பிம்பிள்ஸ் வர விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 1 tablespoon கம்மியான அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கேன், தேன் சேர்த்துருக்கேன். 3/4 tablespoon அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல நம்ம இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு பேக் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இது கூட நம்ம ரா மில்க் இருக்கு இல்லையா, காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். 1 tablespoon அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் உங்கள் ஃபேஸை தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த மாஸ்க் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்கள் முகத்துலேயும் போடலாம், அதே மாதிரி உங்கள் கழுத்து பகுதியிலையும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு இது அப்படியே உங்கள் கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா காஞ்சி வரணும். அது வரைக்கும் இது நம்ம ஃபேஸில் இருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை 1 வீக்குக்கு 2 or 3 times நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் அடைஞ்சிக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ்னால ஏற்படக்கூடிய மார்க்கை மட்டும் சரி பண்ணி கொடுத்துறாது, உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சன் டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை ரொம்ப கிளியர் ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின் எப்பயுமே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த பனானா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பனானா நம்ம இதில் சேர்த்துருக்கனால நம்ம ஸ்கின் எப்பயுமே பிரைட்டனாக ஒயிட்டனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.